இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் 2வது நாள் தேவ சமூகத்திலே கூடி வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளை ஒவ்வொரு மாதமும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தையை நாம் தியானம் பண்ணி ஆண்டவர் நடத்துகிறது போல உங்களுக்கு அந்த செய்தியை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஆதலால் இன்றைக்கும் கர்த்தர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக நமக்கு அதிகாலை ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட 1ஆம் தேதி அதிகாலையிலே கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானம் செய்ய போகிறோம். வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளே. நாகூம் என்கிற புத்தகம், பழைய ஏற்பாட்டில் நாகூம், அதில் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருத்தர் சத்தமாக வாசிக்கலாம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து, இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன் கட்டுகளை அறுப்பேன். கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களா எல்லாரும் உற்சாகமாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் இந்த மாதத்திலே நாம் ஒவ்வொரு 1ஆம் தேதி ஜெபம் அதிகாலையில் நம்ம அன்றைக்கு கூடும்போதெல்லாம் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை தான் நான் உங்களோடு அன்றைக்கு செய்தியாக பகிர்ந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அது நமக்கு டைம் இருக்கிறனால தான் உங்களுக்கு அந்த செய்தியாக நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்கள் அந்த வாக்குத்தத்த வார்த்தையை கேட்டு மறந்து விடவோ அந்த வசனத்தை கேட்டு ஏதோ உங்களை உற்சாகப்படுத்தவோ நான் சொல்லலை. ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தை அதிகமான ஜெப நேரத்தில் இருந்து தான் இந்த வார்த்தையை தேவன் சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோம்மா. அல்லேலூயா. அதனால் இந்த வார்த்தை கட்டாயமாக வெறுமையாக திரும்புவதே இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வாக்கை மீண்டும் ஒரு விசை கூட வாசிக்கலாமா? இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து, இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறிப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாக்கு வருகிறதை பாருங்கள். நம்ம ஒருவேளை இன்றைக்கி அநேக நுகங்கள் நம்ம இன்றைக்கு பாரத்துக்குள்ளே வைத்திருக்கலாம். அல்லேலூயா. நுகம் என்பது ஒரு பெரிய சுமை, பாரம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அல்லேலூயா. மாடுக மேலே என்ன வைப்பாங்க? நுகங்களை வைப்பாங்க. சுமை, அந்த வண்டி இழுத்துட்டு போவோம் பாருங்கள், இவ்வளோ பாரம். அல்லேலூயா. அதை போல் இன்றைக்கி தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக சுமைகள், அநேக நுகங்கள் உங்கள் கழுத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நுகங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த நுகத்தை எல்லாம் ஆண்டவர் முறியடிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்டாயமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை வெறுமையாக போவதில்லை. இன்றைக்கு வேதத்தில் வாசிக்கிற அநேக நுகத்தடிகள், அநேக நுகங்களை போன்ற காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை வேதனைப்படுத்தி அவங்களால எதையுமே செய்ய முடியாதபடிக்கு எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒன்று மிக பாரத்தோடு வாழுகிற ஒரு அனுபவமாக மாறிவிட்டது அன்பு தேவ பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நுகங்களை எல்லாம் நான் என்ன செய்வேன்? அறுப்பேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற நுகங்களை முறித்து, அல்லேலூயா, நுகத்தை முறிச்சு கட்டுகளை அறுப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் அறுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விசுவாசத்தை ஆண்டவர் மீது வைத்திருக்கிறீங்களோ கட்டாயமாக உங்கள் வீட்டில் என்ன கட்டு இருந்தாலும், நிறைய பேருக்கு பில்லி சூனிய கட்டு, மந்திர கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, செய்வனையின் கட்டு, இப்படி கட்டுனாலே வாயை திறந்து அப்படியே பயங்கரமாக சொல்லுவாங்க. சிலர் சும்மாவே சொல்லுவாங்க, ஐயோ பெரிய கட்டு பாஸ்டர், சும்மா இவைகளே கட்டிடுவாங்க மொத்தத்தை. கட்டு 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 கட்டு. அப்போ கட்டு இருக்கிறது உண்மைதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், கட்டுகளை நான் அறுக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம்மா. ஏதோ ஒரு கட்டு உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை. எந்த கட்டானாலும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படும். அல்லேலூயா.
அதை தான் இன்னைக்கு செய்தியில் ஆண்டவர் உங்களோடு பேச சொன்னார். ஆதலால் தேவ பிள்ளைகளே, நுகங்களை பொறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் நிறைய நுகங்கள் இருக்கிறது. அதில் பலவிதமான நுகங்கள் நம்ம பார்க்கலாம், நேரம் இல்லை. அதனால் வேதனையான நுகங்கள், வீணான பலவிதமான பாரமான நுகங்கள், அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லை சில காரியத்தை நீங்கள் படிக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரமாக பாருங்கள். 1 ராஜாக்கள் அதில் 12:4, இந்த 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு பாரமான நுகத்தை அன்பு தேவ பிள்ளைகளை ஜனங்க மேலே சுமத்துவேன்னு ஒரு ராஜா சொல்லுகிறான். அல்லேலூயா. 4வது வசனம் படிங்க பார்க்கலாம். உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தான். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். ஆமென். அல்லேலூயா. உம்மை சேவிப்போம் என்றார்கள். பாத்தீங்களா? இப்ப பாரமான ஒரு நுகம், இதுல இருந்து எங்களுக்கு எப்படியாவது ஒரு விடுதலை நீங்க கொடுத்தா நாங்க உங்களை சேவிப்போன்னு சொல்லி அந்த ஜனம் சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. இவ பாரமான ஒரு நுகம். சிலருடைய வாழ்க்கையில் பெரிய பாரமான நுகம் போன்ற காரியங்கள் அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்ம நினைப்ப ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, அவங்களால மீண்டு வரவே முடியாத நுகங்கள் என்னைக்கு அவங்க குடும்பத்தை, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு இந்த பாரமான நுகத்தை தேவன் முறியடிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பாரமான நுகம் மாறணும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு பேசுகிறது, கட்டாயமா என் பாரத்தை கர்த்தர் மாற்ற போகிறார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வேதம் சொல்லுகிறது பாரமான நுகம். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 14வது வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்கள். என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார். என் தகப்பன், ஏன்னா அந்த ராஜாக்கள் சில ராஜாக்கள் எல்லாம் அப்படிதான், தகப்பன் அப்படிதான், பிள்ளைகள் அப்படிதான், ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்த நிறைய ராஜாக்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அப்போ அவன் சொல்றான் பாருங்க, அந்த அவன் கேட்கும்போது அவன் சொல்றான், என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார். உங்கள் நுகங்களை, ஜனங்களுக்கு இன்னைக்கு நிறைய ராஜாக்கள் மிக பாரமான நுகத்தை கொடுத்து அவங்கள துன்பப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பார்வோன் எகிப்தில் தேவஜனங்களை என்ன பண்ணா? அடிமைப்படுத்தி நுகத்தை அவங்கள வேலை புழிஞ்சு எடுத்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? மிகவும் பாடுகளுக்குள்ள நடத்தினாங்க. இதே போல நிறைய ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு சிலருடைய வேலையில இப்படிப்பட்ட பாரமான நுகம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், உனக்கு நுகம் எதுவானாலும் அந்த நுகத்தை இயேசப்பா முறியடிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கட்டாயமா உன் நுகங்களை மாற்ற ஆண்டவர் இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறார். இந்த வாக்கை நான் தேடி கண்டுபிடிக்கல. எவ்வளோ நேரம் நாங்கள் ஜெபிச்சு தேவ சமூகத்தில் இருந்து அநேக வார்த்தையை நான் எடுத்து வைக்கும் போதெல்லாம் எனக்கு அது வார்த்தையாக வெளிப்படலை. ஆனால் கர்த்தர் கடைசியாக ஆண்டவர் என்னோடு பேசி கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆதலால் கட்டாயமாக அநேகருடைய நுகங்கள் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எதெல்லாம் உன்னை பாரப்படுத்தி பாரமான நுகம். அல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டும் வாசித்து பாருங்கள். என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். அவன் என்ன சொல்லியான் பாருங்க, எங்க அப்பா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை பாரம் எல்லாம் கொடுத்தார். அல்லேலூயா. நான் என்ன செய்வேன்? உங்க பாரத்தை குறைப்பேன்னு சொல்ல. இப்படிதான் உலகத்தினுடைய அதிகாரங்கள், ராஜாக்கள் எல்லா இடத்துலையும் அப்படிதான். எங்க போனாலும் உனக்கு பிரச்சனை குறையாது, கூடிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? உலகத்தில் யார் வந்தாலும் யார் போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாரமான நுகங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பாரமான நுகத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்க ஒரே ஒருவரால் அதை மாத்திரம்தான் முடியும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன்னா இயேசுவால மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்கள், எங்க தகப்பன் ஏதோ கொஞ்சம் பாரத்தை உங்களுக்கு மேல சுமத்துனது உண்மைதான். இப்ப நான் உங்க மேல என்ன செய்வேன்? நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என்கிட்ட வந்திருக்கிறீங்க இல்லையா? இவர் இந்த அரசன் சொல்லி பாருங்க, இன்னும் அதிகமான பாரத்தை உங்க மேல சுமத்துவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார். என் தகப்பன் உங்களை என்னத்தினால தண்டிச்சாரு? அரசாங்கத்தில் சட்டங்கள் இருக்கு இல்லையா? தண்டனை கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா?
ஆனா இவர் என்ன சொல்லுவார், என் தகப்பன் உங்களை எதனால தண்டிச்சாரு? சவுக்குகளினால தண்டிச்சாரு. இப்ப நான் என்ன செய்வேன்? நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன், தேள்களினால தண்டிப்பேன் என்று சொன்னா. அப்ப பாத்தீங்களா, இன்னைக்கு நிறைய பாரத்தை உலகம் சுமத்தி கொண்டே இருக்கும், அதிகாரங்கள் சுமத்தோம், தேசம் சுமத்தோம். ஆனா நீயும் நானும் பிழைக்கணும்னா உன்னுடைய பாரத்தை மாற்ற, உன்னுடைய சுமையை சுமக்க உனக்காக கல்வாரி சிலுவையிலே பலியான ஆண்டவர் இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. ஆதலால் தான் நண்பு தேவ ஜனமே, வசனத்தை நீங்க கவனமா கவனிக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகங்களும் கட்டாயமாய் உங்களை விட்டு அகன்று போகும். கர்த்தருடைய நாமத்தில் ஆவியானவர் உங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய பாரமான நுகம், ஐயோ எனக்கு இந்த காரியம் பாரமா இருக்குது, நான் போய் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை குறையும்னு பார்த்தா, எங்க கொஞ்சம் சுமை குறையும்னு பார்த்தா நாளுக்கு நாள் சுமை பெருகி கொண்டிருக்கிறது. இந்த பாரத்தை கர்த்தர் சீக்கிரமாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாரமான நுகத்தை என் இயேசுவால மாத்திரம்தான் மாற்ற முடியும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இதை போல இரண்டாவது இன்னொரு காரியம் நான் சொல்றேன். உபாகமத்தின் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள், 28வது அதிகாரம், அதுல 47, 48 இந்த 2 வசனங்களை சீக்கிரமா படிக்கலாம். உபாகமம் 28, 47, 48. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில், இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். என்ன நுகத்தடியை போடுவாங்க? இது எதுக்காக? இன்னைக்கு நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடுறதில்லை, ஆராதனைக்கு வருவதில்லை, ஜெபத்தை தேடுவதில்லை, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறதில்லை. என்ன நுகம் உங்கள் கழுத்தில் இருக்குமா? சொல்லுங்க, எல்லாரும் கையை கொடுத்து சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் நல்லா இருக்கும்போது கர்த்தரை தேடாமல் போகிறதுனால என்ன நுகம் உங்களுக்கு வருது? நம்ம மர நுகம்னா கூட சுமந்துடலாம். அல்லேலூயா. மர நுகன்னா என்ன பண்ணிடுவாங்க? சுமந்துருவாங்க. இரும்பில் ஒரு நுகத்தை அடித்து போட்டு கழுத்தில் வச்சு விட்டா சாங்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நல்லா இருக்கும்போதே உங்கள் கணவனாக இருக்குது, உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், மக்களே நம்ம ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. நமக்கு ஒரு நுகம் வந்துட்டா நம்மளால் சுமக்க முடியாது, ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்மளால் வாழ முடியாது. நமக்கு ஆண்டவருடைய நுகம், ஆண்டு வேதனையாக போயிடக்கூடாது. இன்னைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்கி சபையில் கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் தேவ ஜனமே, சகலமும் உங்களுக்கு சம்பூரணமாக இருக்கையில், சகலமும் உனக்கு நன்மையாக நடக்கையில் இப்போ குறைவில்லை, நமக்கு எல்லாம் நடக்குது, நமக்கு எல்லாமே ஆண்டவர் வாய்க்க பண்ணி தந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? உனக்கு சகலமாக சம்பூரணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் மனமகிழ்ச்சியோடு ஆராதனையில் ஓடி வரணும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஆராதனையிலே தான் உனக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. ஆராதனைலாம் முடிஞ்சு பாதியில், இடைவேளையில், முக்கால்வாசியில் ஓடுகிறது அல்ல. தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு நுகம் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது. இந்த நுகம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உன்னை விட்டு மாற விரும்புகிறது. நீங்கள் விட்டு கொடுத்தால் கட்டாயமாய் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு திருவிருந்து ஆராதனைலாம் இருக்குது. அப்போ நம்ம எத்தனை மணி போனோம்? அப்போது 9 மணிக்கு ஆராதனைனா ஒரு 10-10:30 போனால் தான் திருவிருந்தெல்லாம் முடிஞ்சு எடுத்து நம்ம சமாதானமாக போக முடியும். இப்படி இல்லை. திருவிருந்து ஆராதனை இருக்கிறனால தான் இன்னும் அதிகமாக நீ ஓடணும் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. அப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் படுத்து கிடக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் தெய்வ பயத்தோடு தேவனை தேடும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் நுகங்கள் மாறும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை தேடாம போனதுனால எல்லாமே நிறைவா இருக்கு. இப்ப சிலருக்கு பிரச்சனை இருக்கும்போது ஆண்டவரே ஆண்டவரே ஜபம் ஜபம் ஊழியன்னு ஓடுவாங்க. கொஞ்சம் எல்லாம் அமைஞ்சிச்சுன்னு வச்சுடுங்க, அப்புறம் ஜபம் இருக்காது, சபை இருக்காது, கூட்டம் இருக்காது, எல்லாருக்கும் இஷ்டம் போல போற மாதிரி ஆயிடும். இதனால என்ன நடக்குன்னா, வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வாசிங்க, சகலமும் குறைவுபட்டு சகலமும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அல்லேலூயா சொல்லுங்களா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
சகலமும் குறைவுபட்டு, இது நான் சொல்ல, இது கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. நீ எவ்வளவு வேலை செஞ்சாலும் அங்க பெருகாது. அல்லேலூயா. வருமானம் வரன்னு நினைச்சாலும் வராது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையின் சாபம் உங்க குடும்பத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நுகம் என்னை விட்டு மாற வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? எனக்கு எவ்வளோ பணம் இருக்கு வருது, எங்க போகுதுன்னு தெரியல, எவ்வளோ கஷ்டப்படுகிறோம், ஆனா வேதனை மாறல, பிரச்சனை மாறல. ஏன்னா நீ நல்லா இருக்கும்போது கர்த்தரை மனமகிழ்ச்சியா தேடணும். ஆண்டவர், அன்னைக்கு நான் கஷ்டத்துல தேடினது மாத்திரம் இல்லை, நான் நல்லானாலும் எனக்கு கோடி கோடியா வருமானம் வந்தாலும், சுகம் கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும், ஆண்டவரே நீங்க எனக்கு ஜீவனை கொடுத்த தேவன், நான் உம்மை தேட வேண்டும், உமக்கு உண்மையா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தோடு நீங்கள் தேவனை தேடினா மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையில நுகங்கள் மாறும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிற பாருங்க, சகலமும் உனக்கு எல்லாமே பரிபூர்ண இருக்கையில நீ தேவனை தேடாம போனதுனால என்ன நடக்குது? சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். பாத்தீங்களா? கர்த்தர் உனக்கு அனுப்புகிற, உனக்கு விரோதமாய் அனுப்புகிற சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். உன்னை அழிச்சு தீரு மட்டும் என்ன நுகத்தடியை போடுவாங்க? இரும்பு நுகத்தடி. உன்னால மேற்கொண்டு எந்த காரியத்திலும் உன்னால விடுதலைப்பட முடியாதபடி உங்க வாழ்க்கை கட்டப்பட்டு ஏதோ ஒரு பார சுமை உன்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது மாதிரி ஆகிவிடும். உனக்கு தெரியாது, ஐயோ ஏன் இப்படி நடக்குது, என்ன நடக்குது? தலை பாரமா இருக்கும், சரீரம் பாரமா இருக்கும், இருதயம் பாரமா இருக்கும். ஏன்னா உன்னால சுமக்க முடியாத ஒரு சுமை உன்னை தாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த சுமையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாபங்களையும் கூட ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சாபத்தையே சிலுவையில சுமந்துட்டாரு. அல்லேலூயா. அதனாலதான் நல்லா இருக்கும்போது இன்னும் அதிகமா தேடுங்க. அல்லேலூயா. உனக்கு ஆண்டு கார் கொடுக்குறாரா, உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்குறாரா, வாகனம் கொடுக்குறாரா, உனக்கு கையின் பிரயாசத்தை எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுறாரா, சுகபல ஜீவன் ஆரோக்கியம் வருதா, அப்போதான் இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடுங்க. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் நான் உண்மையாக இருக்கணும், இன்னும் உத்தம வாழ்க்கை வாழணும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அப்படி நீங்கள் விரும்பினா அந்த நுகம் உனக்குள்ளே வருவதில்லை. அந்த நுகத்துக்கு உனக்கும் சம்பந்தமே இல்லாமல் போய்விடும். ஆனால் நம்ம நிர்விச இருக்க அன்பு தேவப்பிள்ளை, நீ நினைப்ப பாஸ்டர் கிட்ட தெரியாம நான் ஓடிட்டு இருக்கிறேன், தேவ பிள்ளைகளே விசுவாசி தெரியாம நான் எப்படியோ நடந்துகிட்டு இருக்கிறேன். இங்க நம்ம தப்பிச்சு கொள்ளலாம். ஆனா கர்த்தருடைய நுகம் உன் மேல வைக்கப்படும். அந்த நுகம் இரும்பு நுகமாய் மாறிவிடும். ஆனால் அப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு நேரிடக்கூடாது என்று சொன்னால் நீங்களும் நானும் நல்லா இருக்கும் போது ஆராதனையை மிஸ் பண்ணாதுங்க. ஆண்டவரை தேடுகிறத விட்டு விடாதுங்க. யார் என்னன்னா சொல்லட்டு, எனக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்காக நான் நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமா உன் நுகத்தடிகள் முறிக்கப்படும், கட்டாயமாய் முறிக்கப்படும். அல்லேலூயா. நுகம் மாறிவிடும் தேவச்சனமே. வாக்குத்தத்தம் சும்மா வராது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வாக்கு பிரகாரம் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் நீங்களும் நானும் ஆண்டவரே நல்லா இருக்கும் போதும் ஆண்டவரை தேடணும், கஷ்டப்பட்டாலும் தேடணும், என் நிலையிலையும் துளிர் விட்டாலும் விடாம போனாலும் கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு நீங்களும் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறவங்களா இருக்கணும். இன்னைக்கு தீர்மானம் இல்லாததுனால தான் நிறைய பேர் மிஸ் பண்ணி போகிறது. ஆண்டவரை தேட மனம் இல்லை, ஜெபிக்க மனம் இல்லை, ஆராதனைக்கு ஓட மனம் இல்லை, சிலருக்குலாம் திருவிருந்து எடுக்க மனம் இல்லை. ஆண்டவரோடு உள்ள உறவு உடைஞ்சு கிடக்கு. எப்படி உங்க குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், எப்படி குடும்பத்தில் சந்தோஷம் வரும், எப்படி குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? ஏதோ ஒரு நுகம் உங்க குடும்பத்தை தாக்கி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணிக் கொள்வீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நுகத்தடியை நான் எடுத்து போட விரும்புகிறேன். எல்லாரும் கூட உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமா சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிற வாக்கு மாறாது. நீங்க தீர்மானம் எடுத்தா உங்க நுகம் கண்டிப்பா மாறிடும். அல்லேலூயா.
இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவரை தேடுங்கள். அப்படி தீர்மானம் எடுக்காம போனதுனால அவங்களுக்கு என்ன நுகம் வந்தது? இரும்பு நுகம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. இன்னமாக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக நுகங்களை குறித்து நாம பார்க்கிறோம். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகத்தை சீக்கிரமா எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 6:14 படிங்க. 6வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இது என்ன நுகம்? அந்நிய நுகம். ஆமா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை கொடுத்து ஒரு சொல்லுங்க. நம்ம கை கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போவே சிலருக்கெல்லாம் நுகம் ஃபுல்லாக பாராகி எங்கேயோ போயிட்டாங்க. சிலர் படுத்த படுக்க ஆகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா நுகத்தையும் இன்னும் ஏசப்பா எடுக்க போகிறாரு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. நுகன்னா ஒரு பாரம், சும்மா பாரம், தாங்க முடியாத பாரங்கள், சொல்ல முடியாத வேதனைகள் எல்லாம் மாறப்போகுது. யாரும் தூங்கிராதுங்க. அல்லேலூயா. தூங்குறவங்களுக்கு சும்மா அப்படியே இருக்கும். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. உங்க நுகம் இயேசுவின் நாமத்தில் அகற்றப்பட்டு போகிறது. நான் நல்லா இருக்கும் போதுமே தேடாம விட்ட நாட்களை மன்னிங்க. ஆண்டவர் உண்மையா இல்லாம போன நாட்களை மன்னிங்க. இனி அதிகமாமை தேட எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. உன் நுகம் மாற்றப்படுகிறது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். 3வது காரியத்தை பார்க்கிறோம். அந்நிய நுகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய நுகம்னா இன்னைக்கு வேண்டாத காரியத்தில் எல்லாம் போய் தேவ பிள்ளைகள் தலையிட்டு கொள்ளுகிற அந்த அனுபவம். அந்நிய நுகம், வேண்டாத காரியத்தை எல்லாம் நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வந்து வைக்காதுங்க. அது தேவனுக்குடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. வேத சொல்லுகிறது அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இப்ப ஒரு திருமணமா, இப்ப நீங்க தேவஜனத்தை தேடணும். நிறைய பேர் இன்னைக்கு எல்லா ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க. கடைசியில திருமண வாழ்க்கையில அவிசுவாசியை போய் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அன்பு தேவஜனமே, அந்நிய நுகம் நீ பிணைக்கப்படும் போது அது உனக்கு ஒரு நுகமா மாறும். ஹல்லேலூயா. அது உனக்கு வேதனையாய் மாறும். அதனாலதான் அந்நிய நுகங்கள் வேண்டாம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய ஜனங்களுக்கு அந்நிய நுகத்தினுடைய அந்த அனுபவம் வேண்டாம். என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு மகிமையா வளரணும். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம்மா. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன தெரியுமா, எப்படியாவது ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதமும் பெறணும், ஆனால் உலகத்தினுடைய ஐக்கியமும் வேணும், உலக ஜனத்தினுடைய காரியமும் வேணும். ஏதாவது ஒரு இது வரும்போது திருமண வாழ்க்கைக்கெல்லாம் உலகத்தோடு ஒட்டிடுறது தான். அன்பு தேவஜனமே, நீயே ஒரு நுகத்தை, அது என்ன நுகம்? தேவனுடைய நுகம் அல்ல, அந்நிய நுகம். அதோடு நீ கலப்படம் வச்சா உங்க வாழ்க்கை பாதிக்கப்படும். உனக்கும் தேவனுக்கும் தொடர்பற்று போகும். தேவ மகிமையை நீ இழந்து போய்விடுவாய். ஆதலால் அந்நிய நுகங்கள் உங்களுக்கு வேண்டாம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்நிய நுகங்கள் நமக்கு தேவையில்லை. அந்நிய ஜனத்தோடு அந்நியன்னா ஆண்டவர் அறியாத ஜனங்கள். அல்லேலூயா. அஞ்ஞானிகள் இதெல்லாம் நாடி தேடுகிறாங்க. ஆண்டவர் சொன்னார்ல, தேவஜனங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அல்லேலூயா. அல்லாமல் தேவ பிள்ளைகளே, அந்நிய நுகங்களை குறித்து நம்ம பார்க்கணுன்னா அதில் நீங்கள் அநேக வார்த்தைகள் இருக்கிறது, அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. அந்நிய நுகங்கள் சொல்லும்போது தேவன் விரும்பாத காரியங்கள், தேவ ஜனத்துக்கும் மற்ற ஜனத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை அறியாதபடி நீங்கள் அங்கே கலப்படம் வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு நுகமாக மாறிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்நிய நுகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. அதனால என்னையும் நினைச்சிடுங்க, அவிசுவாசிகளோடு நீங்க பிணைக்கப்படுவதில்லை, தேவ ஜனங்களோடு மாத்திரம் தான் நீங்க பிணைக்கப்பட வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு எப்பவுமே கர்த்தரோடு கூட தேவ ஜனத்தோடு கூட உள்ள உறவுல தான் நீங்க வளரணும். அல்லேலூயா சொல்லுவோமா.
அந்நிய நுகத்துல நம்ம வளர்ந்தோம்னா பிறகு அந்த நுகம் உன்னை பாரப்படுத்தி நீ தேவ மகிமையை இழந்து விடுவாய். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. அது இன்னைக்கு நிறைய பேரால இன்னைக்கு அந்நிய நுகத்துக்கு அடிமைப்பட்டே கிடக்கிற ஒரு அனுபவமா மாறிவிட்டது. தேவ பிள்ளைகள் தான், ஆனா அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டு கிடக்கிற அந்த அனுபவம் எல்லாம் மாறுமானால் உங்களுக்கு கட்டாயம் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அது மட்டும் இல்லை, இன்னும் பார்க்கும்போது வேதத்தில் வாசிக்கிறேன். கலாத்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் அதில் 1வது வசனம் சொல்லுகிறது, அடிமைத்தனத்தின் நுகம் என்று பார்க்கிறோம். வசனத்தை வாசிக்கலாமா? ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அப்ப நாம என்ன செய்யக்கூடாது? அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு நாம இனி உட்படாமல் கிறிஸ்து நமக்காக உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே சுயாதீன நிலைமைனா விடுதலையான வாழ்க்கையிலேயே நிலைச்சிருக்க நீங்க பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் இயேசு உங்களுக்காக சுயாதீன நிலைமையைனா உங்களுக்கு விடுதலையாக்கப்பட்டவர்களாய் உங்களை வைக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன்னா உங்க சுமைகளை அவர்தான் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஏன்னா அந்நிய நுகங்கள் நமக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்குது. அடிமைத்தனத்தின் நுகங்கள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களாம். அநேகரை பல காரியம் அடிமைப்படுத்தி விடுகிறது. அதனால இந்த அடிமைத்தன வாழ்க்கைக்காக அல்ல தேவன் உங்களை அழைத்தது. தேவஜனமே, உன்னை சுயாதீனத்திற்கென்று அழைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ, தேவன் உங்களை அழைக்க நோக்கம் என்ன? நீ விடுதலையாய் வாழ வேண்டும். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்பட்டு அல்ல. அல்லேலூயா. அந்நிய நுகத்துக்கு உட்பட்டு அல்ல. தேவனை விட்டு தூரம் போய் இரும்பு நுகத்துக்கு உட்பட்டல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நுகம் உன்னை தாக்கி கொண்டிருந்தாலோ, பாரமான நுகம் உன்னை அழித்து கொண்டிருந்தாலோ, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பாரங்களை மாற்ற நான் வாஞ்சியாயிருக்கிறேன். உன்னுடைய நுகத்தை நான் மெதுவாக மாற்ற விரும்புகிறேன். உன் நுகத்தடிகள் என்றைக்கு மாறப்போகிறது? தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி உண்மையா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரோடு ஒப்புரவாகும் போது கட்டாயமாக உனக்கு ஒரு விடுதலையா மாறும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அதனால நீங்க சுயாதீனத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. சுயாதீனத்துக்குரிய சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்க. விடுதலையின் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் விடுதலையோடு ஆண்டவருக்கு நன்றியா வாழுங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. மீண்டும் நீ எங்கேயோ போய் சிக்கிக்கிட்டு, எங்கேயோ போய் நுகத்துக்கு அந்நிய நுகத்துக்கிட்ட ஓடிட்டு, எங்கேயோ அப்புறமா எனக்கு பிரச்சனை, போராட்டம், ஐயோ எனக்கு ஏன் இப்படி வந்துச்சுன்னா அப்படிதான் வரும். அது நுகம், அது தேவ கோபமா மாறிவிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆதலால் தேவன் பிள்ளைகள், ஆண்டவரே என்னுடைய நுகம் நல்ல நுகத்துக்குள்ள வாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய நுகம் ஒன்று இருக்கு. உலகத்தில் உள்ள நுகம் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய நுகம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட வேதனையான நுகங்கள், அருமையான அடிமைத்தனத்தின் நுகங்கள். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறதே, தேவ பிள்ளைகளை பாரமான நுகங்கள். ஹல்லேலூயா. அந்நிய நுகங்கள், அடிமைத்தனத்தின் நுகங்கள், இவையெல்லாம் உங்களை விட்டு விலகணும்னா நீங்க நல்ல தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளை தீர்மானம் உள்ள ஒரு வாழ்க்கை வருமானால் கட்டாயமா உங்க நுகங்கள் மாறும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஒரு நுகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட நுகத்தை நமக்கு தர விரும்புகிறார்னா, எல்லா பாரமான நுகத்தையும் முறியடிச்சு அவருடைய நுகத்தை கொடுக்கிறார். பாருங்கள், மத்தேயு 11வது அதிகாரம் அதில் 28, 29 வாசிக்கலாமா? வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நிறைய பேருடைய பாரங்கள், நிறைய பாரம், வருத்தத்தோடு சுமக்க முடியாத சுமையோடு இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களா? ஆனால் அந்த பாரத்தை கர்த்தர் சுமக்க விரும்புகிறார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்? இளைப்பாறுதலை தரப்போகிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இங்க என்ன சொல்லப்பட்டு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன நுகம்?
என் நுகம். ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தர் கை கொடுத்து சொல்லுங்க, இது இயேசு கிறிஸ்துவின் நுகம். இந்த நுகம் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? எல்லாருக்கும் வேணும் இல்லையா? ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் நம்ம கேட்டதெல்லாம் அடிமைத்தனத்து நுகம், அந்நிய நுகம், பாரமான நுகம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த நுகம் நம்மளால் வாழ முடியாது, நம்ம விடுதலையாக வாழ முடியாது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், என் நுகம் உனக்கு எப்படி இருக்கும்? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, நல்ல கவனிங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டுடைய நுகம் நமக்கு தேவை. ஆண்டுடைய நுகம்னா இப்போ நம்ம ஆராதனை ஓடணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் வீட்டில் இருந்தால் கறியோ மீனோ முட்டையோ ஏதோ சமைச்சு சந்தோஷமாக மக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நீ தேவ சமூகத்தில் ஓடுகிறாய் அல்லவா, இந்த நுகம் அல்லேலூயா கஷ்டம் போல தான் இருக்கும். ஆனால் அந்த நுகம் உனக்கு மெதுவாக இருக்கும், உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உனக்கு நன்மையாக இருக்கும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, என் நுகம். அல்லேலூயா. உலக நுகம், பாவமான பாரமான நுகம், பிசாசின் கிரியைகளால் வருகிற நுகம், தேவனை விட்டு தூரம் போய் வாழுகிறதுனால வருகிற வேதனை, இப்படிப்பட்ட வேதனை எல்லாம் மாறி கர்த்தருடைய நுகம் உங்களுக்குள்ள வருமானால், ஆண்டவர் சொல்லுகிற என் நுகம் எப்படி இருக்கும்? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் அப்பொழுது கிடைக்கும். என்ன செய்யும்? உங்க ஆத்துமாவுக்கு என்ன உண்டாகும்? இளைப்பாறுதலை தேவன் தருவார். கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு, உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தேவன் தருகிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க ஆத்துமா இளைப்பாறு இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, விடுதலை இல்லை. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அந்நிய நுகத்தின் கிரியைகள் முறிக்கப்பட்டு தேவனுடைய நுகமாகிய தேவ வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையின் அபிஷேகம், தேவ கிருபை உங்க வாழ்க்கையில வரும் பொழுது உங்கள் நுகம் மாறிவிடும். வேதம் சொல்லுகிற என் நுகம், ஆண்டவருடைய நுகம். இன்னும் ஏசப்பட்ட வரும்போது கஷ்டம் போல தான் இருக்கும். நம்ம ஆண்டவருடைய வழியில் நடக்கணும்னா பாடு போல தான் இருக்கும். ஜெபிக்கணும்னா என்னது என்னது பாடு, பாடு தான் இல்லையா? ஜெபிக்கணும்னா பாடு, பிரைஸ் எல்லாம். வேதம் வாசிக்கணும்னா பாடுதான். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி சந்தோஷத்தோடு எடுத்து படிக்கிறாங்களா? பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ மிகப்பெரிய பாடு. இவ்வளோ நாளும் பிபிஎஸ் பாடு, அப்புறம் சண்டே கிளாஸ் பாடு, இப்போ இனி எக்ஸாம் பாடு, அடுத்தது ஸ்கூல் பாடு, இப்போ வரப்போகுது. இப்படி தான் பாடு. ஆனால் ஆண்டவரோடு இருந்தால் இந்த பாடெல்லாம் உனக்கு மகிமையாக மாறிடும். எல்லாம் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்ப பாடு, வீட்டில் பாடு, வெளியில் போனால் பாடு தான், எல்லாம் பாடு தான். அத்தனை பாடையும் நீங்கள் தாண்டி ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகம். அல்லேலூயா. இந்த உலக நுகம் எல்லாம் உன்னை அடிமைப்படுத்தும், உலக நுகம் எல்லாம் உன்னை கண்ணீர் வெடிக்க வைக்கும், உலக நுகம் எல்லாம் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கும். ஆனா தேவனுடைய நுகம் உனக்கு எப்படி இருக்கும்? என் நுகம் என் நுகம் மெதுவாயும். கையை கொடுத்து சொல்லுங்க, எப்படி இருக்கும்? மெதுவாயும். ஆமா, மெதுவா இருக்கும். மெதுவாயும். என் சுமை லகுவாயும். ஆண்டவருடைய சுமை உனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? லகுவா இருக்குமா? கஷ்டம் இல்ல, சமாதானமாய் தேவன் உங்களை நடத்துவாரு. கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க. ஒரு பக்கம் பாடு போல இருக்கும், ஒரு பக்கம் கஷ்டம் போல இருக்கும், ஒரு பக்கம் உனக்கு உபத்திரவம் போல இருக்கும், ஒரு பக்கத்து உனக்கு கடன் பாரம் போல இருக்கும். ஆனா அடுத்த பக்கம் ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை அருளுவார், உனக்கு சந்தோஷத்தை அருளுவார், உனக்கு விடுதலையை தருவார். உன்னுடைய வாழ்க்கையில லகுவாய் தேவன் நடத்துவார். எல்லாம் நீங்க நினைக்கிறத விட ஆச்சரியமா நடக்கும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எப்படி தான் நடக்கணும்னு எங்களுக்கு தெரியாது பாஸ்டர், எப்படி தான் நடக்குதோ என்ன, ஆண்டவர் என்ன கைவிடலை. நான் உண்மையா அவருக்கு இருக்க உன் சுமைகளை லகுவாய் மாற்றுவார். எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், எத்தனையோ போராட்டம் இருக்கிறது உண்மைதான், கடன் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுமையை நான் லகுவாக மாற்றுவேன். உன்னுடைய நுகம் மெதுவாய் மாறும்.
மற்றவங்க அப்படி இல்லை, உன் மேலே பாரத்தை சுமத்தி அழுத்தி உன்னை அழிச்சே போட்டுறன்னு நினைப்பாங்க. ஆண்டவர் உன் மேலே மெதுவான சுமைகளை சுமத்தி தேவனுக்காக வாழ வைப்பார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உனக்கு கஷ்டம் போல இருந்தாலும் அதுதான் உனக்கு ஆசீர்வாதமாய் அமையும். உனக்கு பாடு போல தெரிஞ்சாலும் அந்த பாடுதான் உனக்கு மகிமையாய் மாறும். ஓ, பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன வந்தாலும் நீங்கள் தேவனோடு இருக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க காண முடியும். அல்லேலூயா. அதனால தேவ ஜனமே ஆண்டவருடைய நுகத்தை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்க ஆத்துமாக்களுக்கு என்ன உண்டாகும்? இளைப்பாறுதலை தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், இளைப்பாறுதலை உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்க நுகங்களை எல்லாம் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக தேவன் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா நுகத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்க மாற்றுவார். அல்லேலூயா. எசேக்கியேல் 34:27 வசனத்தை சீக்கிரமா ஒருவர் எடுத்து படிங்க. எசேக்கியேல் 34:27 படி. எசேக்கியேல் 34:27 படிப்போமா? ஆம். தங்கள் கனியை தரும் வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். நல்ல கவனிங்க, பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் தேசத்தில் எப்படி இருப்பாங்க? சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து. நல்ல கவனிங்க, ஆண்டவர் என்ன செய்ய போறார்? ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். உற்சாகமா இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும், கவனமா இருக்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும். நுகம் மாறி போகிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் வரப்போகுது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தை மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாமா? வெளியின் விருட்சங்கள் உனக்கு பலனை கொண்டு வரும், பூமி தன் பலனை கொடுக்கும். பூமியில உனக்கு பலன் கொண்டு வரப்படும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் தேசத்தில் எப்படி இருப்பாங்க? சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை நான் என்ன செய்ய போகிறேன்? அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். கட்டாயமாக தேவன் உன்னை எந்தெந்த காரியத்தில் சாத்தான் அடிமைப்படுத்தி உனக்கு ஒரு நுகத்தை போட்டு வைத்திருந்தானோ அந்த நுகம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கர்த்தர் முறியடிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதற்கு செய்யும் போது நான் கர்த்தர் என்று நீங்க அறிந்து கொள்ளுவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பாரமான நுகம் மாறிவிட்டது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அடிமைத்தனத்தின் நுகம் மாறிவிட்டது. அந்நிய நுகம் உன்னை விட்டு எடுக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறவங்க உங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். தேவ பிள்ளையே, உன்னை எதனால பாரமான நுகம், இரும்பு நுகம், ஏதோ பாரத்துக்கு மேல பாரம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, சுமக்க முடியாது நுகம் போன்ற காரியம் உங்களை விட்டு மாறி உங்களுக்குள்ளே தேவன் மாற்றங்களை கொடுத்து தேவன் செய்கிற காரியத்தை கண்டு நீ கர்த்தர் அவர்தான் தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால என் அன்பு தேவ ஜனமே, அவர் நுகங்களை எல்லாம் என்ன செய்கிறாரு? முறியடிக்கிறார். அல்லேலூயா. நுகத்தை நீக்கி போட்டு இரண்டாவது ஆண்டவர் சொல்றார், கட்டுகளை நான் என்ன செய்வேன்? அறுப்பேன். அல்லேலூயா. என்ன கட்டுக்குள்ள நீ இன்னைக்கு இருக்கிறியோ எல்லா கட்டும் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுகிறது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கட்டப்பட்டு கிடக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள், அநேக கட்டுகளை குறித்து நம்ம பார்க்க முடியும். அக்கிரமத்தின் கட்டு யோபு 14:17 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அக்கிரமம் ஒரு கட்டாக இருக்குதான். அல்லேலூயா. என்ன கட்டு? நமக்கு தெரிஞ்ச கட்டெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பாவக்கட்டுகள், அது உண்மையான வார்த்தை இல்லையா? நீதிமொழிகள்ல இருக்கு. 5வது அதிகாரம் ஒரு வசனம் வாசிக்க பார்க்கலாம். பாவக்கட்டு 5:22 வாசிக்கும் போது பாவக்கட்டுகள் அக்கிரமத்தினாலே பிடித்துக்கொள்ளும், துன்மார்க்கர்கள் அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக்கொள்ளும். பாருங்க, துன்மார்க்கனை அவன் அக்கிரமமே பிடிச்சு கொள்ளுமா. தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அவன் வாழ்க்கை எப்படி மாறும்?
பாவ கயிறு. ஹல்லேலூயா. என்ன கயிறு? பாவ கயிறுகளால் அவன் கட்டப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன? பாவம் என்கிற ஒரு கட்டு அநேகருடைய வாழ்க்கையை கட்டி வைக்கிறது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் பாவ கட்டுகளில் இருந்து விடுவிக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் அதில் 13வது வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் அப்போஸ்தலர் 8:23 படி. கசப்பான பிச்சிலும் அந்த பாருங்க, சீமோன் என்கிற ஒரு மனுஷன் பேதுருவினிடத்துல வந்து அவன் எப்படியாவது ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும்னு விரும்புறான். ஆனா அவனுக்குள்ள மனமாற்றம் இல்லை. ஆனா சும்மா இதை போல நாமளும் இவங்கள்ட்ட எல்லாம் வல்லமை இருக்கு, இந்த வல்லமையை நம்ம கொண்டு வந்துட்டா நானும் மாயாஜாலம் பண்ணி நல்லா பிழைச்சிக்கலாம். அல்லேலூயா. ஆதாயத்துக்காக ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி வந்துட்டு அவன் சொல்லுகிறான் பாருங்க. அவனை பொறிச்சு பேதுரு பேசும்போது என்ன சொல்லுகிறாரு? நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். எதுல எல்லாம் இருக்கும்? கோழியில எல்லாம் கசப்பான பிச்சு இருக்கும் இல்லையா? அதை எடுத்து போட்டுருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்களா, கசப்பான பிச்சு எல்லாத்துலேயும் வர, மீனில் வர எல்லாத்துலேயும் இருக்கும். அதை எடுத்து போடுவாங்க. நிறைய இடத்துல இருக்குது. இந்த கசப்பான பிச்சிலையும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாய் காண்கின்றேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நீ ஒருவேளை ஏதோ ஒரு கட்டு, நம்ம என்ன நினைப்போம்? எல்லாமே பிலிசூனிய கட்டு, மந்திர கட்டு, பிலிசூனிய கட்டு, இப்படி தான் சொல்லிட்டு கிடப்போம். கட்டு 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 கட்டுன்னு நம்மளே கட்டிகிட்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் பாவ கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த பாவ கட்டில் இருந்து இயேசு உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் பாவ கட்டு மாற வேண்டுமா? தேவப்பிள்ளையே, பாவம் என்கிற ஒரு கட்டு, அடுத்தபடியாக சாபம் என்கிற கட்டு, ஹல்லேலூயா, மரண கட்டு. சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 5வது அதிகாரம். அந்த 5வது அதிகாரத்தில் பாருங்கள், 4வது வசனத்தை படிங்க. நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால 18வது அதிகாரம் சங்கீதம் 18:4 வாசிக்கலாம் சீக்கிரமா. மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. ஹல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, இப்படி பலவிதமான கட்டுகளை நம்ம பார்க்குறோம். மரண கட்டுகள் மட்டும் இல்லை. அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. பார்த்தீங்களா? மரண கட்டு, பாதாள கட்டு, பாவக்கட்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படி நிறைய கட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளை, என்ன கட்டா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான பிள்ளையை, ஒருவேளை மந்திர கட்டா இருக்கட்டு, பில்லிசூனிய கட்டுகளா இருக்கட்டு, செய்வினை கட்டுகளா கூட இருக்கட்டு, பாவத்தினால கட்டப்பட்டிருக்கலாம். அருமையானவர்களே, இன்னும் சாபத்தினால நீ கட்டப்பட்டு கிடக்கலாம். உன் குடும்பம் ஏதோ ஒரு கட்டுக்குள்ள இருக்கலாம். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், உங்கள் கட்டுகளை நான் அறுக்க போகிறேன், உங்கள் கட்டுகளை நான் அறுக்க போகிறேன், உங்கள் கட்டுகளை நான் அறுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிற உன் கட்டுகளை நான் அறுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகள் கட்டப்பட்டவர்களாக இருந்தது உண்டு. ஆனால் அத்தனை பேருடைய கட்டையை ஆண்டவர் மாற்றினார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வது அதிகாரம், அங்கே வந்து சாத்ராக், மேசாக், அபேத்நேகோ, ஆண்டவரை தவிர நாங்கள் வேற எந்த பொற்சிலையோ எந்த விக்கிரகத்தையோ நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம்னு சொன்னதுனால சாத்ராக், மேசாக், அபேத்நேகோவை கட்டப்பட்டவர் எங்க கொண்டு போட்டாங்க? எங்க போட்டாங்க? பிரைஸ் தி லார்ட். எங்க போட்டாங்க? போடப்பட்டார்கள். எரிகிற அக்கினி சூளைக்குள்ள போட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அக்கினியில போகும்போது எப்படிப்பட்டாங்க? கட்டப்பட்டவங்களா போட்டாங்க. ஆனா அக்கினியின் நடுவிலே ஆண்டவர் இயேசு இறங்கி வந்தார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அக்கினியின் நடுவில் அவர் இறங்கி வந்த பொழுது அந்த கட்டு இந்த ஒரு இமை பொழுதுல முறியடிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில பாடு, போராட்டம் வரும்.
வீணான கட்டுகளும் இருக்கு. ஆனா தேவனுக்காக நீ கட்டப்படலாம். ஒருவேளை சத்தியத்துக்காக நீ கட்டப்படலாம். உண்மையா வாழ்வதனால நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம். அன்பு தேவ ஜனமே, எல்லா கட்டுகளையும் இயேசு அறுக்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசு முறியடிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நான் உங்க வாழ்க்கையில அங்க பாருங்க, அக்னிக்குள்ள போனாங்க, அந்த கட்டு அவங்கள விட்டு அகன்று போனது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அருமையான பேதுரு என்கிற ஒரு தேவ மனுஷன், அருமையான அப்போஸ்தலர் 12வது அதிகாரம், நீங்கள் வீடுகளில் தனிமையாக இருக்கும்போது வாசித்து பாருங்கள். அங்கே சங்கிலினால் கட்டி அந்த இரும்பு அங்கே என்னன்னா அந்த கேட்டுக்குள்ள அவங்கள விட்டு சிறைச்சாலையில் பத்திரமா பாதுகாக்கப்பட்டான். அந்த 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 4 படிங்க. சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் எப்படி இருந்தாரு? காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு. எத்தனை சங்கிலினால கட்டப்பட்டிருந்தாரு? 2 சங்கிலிகளால கட்டப்பட்டிருந்தாரு. ஹல்லேலூயா. ஆனா அங்க என்ன நடந்தது? 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். சங்கிலிக்கு கட்டப்பட்டிருந்தாலும் பேதுருக்கு ஒரு கலக்கம் இல்லை. அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தாரு. காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டினார். சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்த சங்கிலினால கட்டப்பட்டிருந்த அந்த கட்டு இமைப்பொழுதுல உடைந்து போயிற்று. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இரும்பு நுகம் இல்ல, என்ன கட்டா இருக்கட்டும், இயேசுவால முறிக்க முடியாதது ஒண்ணும் இல்ல, இயேசுவால விடுவிக்க முடியாதது ஒண்ணும் இல்ல. தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. உங்க வாழ்க்கையில சாபம் கூட இருக்கட்டு, அந்த சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வசனம் சொல்லுகிற பாருங்க, 2 சங்கிலினால கட்டி இருந்த பேதுருவை பாருங்க, எல்லாம் நினைச்சாங்க இவனை கொண்டு வந்து கொலை செய்யலாம், அவமானப்படுத்தலாம், அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆனா தேவனுக்குரிய கட்டுகள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க கட்டப்பட்டிருக்கலாம். சத்தியத்தின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக, ஆராதனையின் நிமித்தமாக, ஊழியத்தின் நிமித்தமாக. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பேதுருவின் கட்டை முறியடித்த ஆண்டவர் உங்கள் கட்டுகளையும் கூட இன்றைக்கு முறிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம், அங்கு பாருங்கள், பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க? ஊழியம் செஞ்சாங்க. பவுலும் சீலா என்கிற தேவ பிள்ளைகள் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தவங்களை பிடிச்சு சிறைச்சாலைக்குள்ள கொண்டு வச்சாங்க. அல்லேலூயா. இப்போ சிறைச்சாலையில் அவங்க பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க? அவங்கள கட்டி தான் வச்சு அப்படியே தொழு மரத்தில் மாட்டி வச்சுட்டாங்க. கை கால் எல்லாம் கட்டிட்டாங்க. நீங்கள் வீடுகளில் படிங்க, என்ன நடந்தது தெரியுமா? நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்து பாடினாங்க. அல்லேலூயா. துதித்து நீங்கள் நிறைய பேர் கட்டப்பட்டுட்டு அவ்வளோதான், ஜெபம் வராது, ஆராதனை வராது, ஒன்றும் வருகாது. இன்னைக்கு வாயை நல்லா திறங்க. உங்கள் கட்டெல்லாம் இயேசு நாமத்தில் கர்த்தர் உடைக்க போகிறார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் வாயை துதிக்கட்டும். சின்ன பிள்ளைங்கெல்லாம் வாயை திறங்க. இயேசுவின் நாமத்தில் டேய் எல்லாரும் வாயை திறங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா கட்டுகளை விட இன்னைக்கு பெரிய கட்டு வா திறக்க முடியாத கட்டுன்னு தான் நினைக்க முடியும். பெரிய மந்திர கட்டு பாஸ்டர், பெரிய பில்லி சுனிய கட்டு பாஸ்டர், 2 சங்கிலி பாஸ்டர், எல்லா கட்டை விட இன்னைக்கு கட்டு ஃபஸ்ட்டு கட்டு வாயை திறக்க முடியாத ஒரு கட்டு இருக்கு பாருங்க. இது யார் நினைச்சாலும் அறுக்க முடியாது போல இருக்கு. இயேசு நினைச்சாலும் முடியுமா முடியாத தெரியாது. நீங்க நினைச்சா அறுத்துடலாம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கட்டை இப்போ உடையுது இயேசுவின் நாமத்தில். அற்புதம் நடக்கிறது இயேசுவின் நாமத்தில். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், கட்டுகளை அறுப்பேன்.
கட்டுகள் நீங்கி கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு பாருங்கள், 2 சங்கிலியினால கட்டப்பட்ட பேதுருவின் கட்டை ஆண்டு உடைத்தது மாத்திரமல்ல, பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு கிடந்தார்கள். இமைப்பொழுதில் ஆண்டுடைய வல்லமை இறங்கினது. ஓ, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, நல்ல கவனிங்க, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. உடனே பூமி கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. இப்ப பாருங்க, எல்லோருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. இயேசுவின் நாமத்தில் உண்மையா நீ ஆராதிக்கும் போது, உண்மையா நீ தேவனை தேடும் போது, உண்மையா சுவிசேஷ ஊழியம் செய்யும் போது, உண்மையா நீ சத்தியத்தை சொல்லும் பொழுது, உனக்கு விரோதமாக இருக்கிற கட்டு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும். எல்லாருடைய கட்டையும் அவிழ்க்க முடியும். ஆமென். அதனால தேவ ஜனமே, இந்த கட்டையே நினைச்சிட்டு இருக்காத. பிலிசூனிய கட்டு அது ஒண்ணுதான் தெரியும். மந்திர கட்டு இயேசு விடுவித்த கட்டுகளை எல்லாம் நினைச்சு பாரு. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கு ஒரு பயங்கரமான பிசாசின் பிடியில பிடிக்கப்பட்டு அவன் சங்கிலினால கட்டினாலும் அவனை யாரும் அடக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு அவனுடைய கட்டை உடைத்து அவனுக்கு அற்புதம் செய்த பொழுது அவன் புத்தி தெளிந்தவனாக தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான் கூட நிறைய கட்டுறான். இப்போ பார்த்தீங்களா, சாத்தான் அவனை என்ன வச்சுட்டு கட்டினானாம்? சங்கிலிகளால் கட்டி போட்டுருவான். ராஜா ஊரில் எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் கட்டப்பட்டு கிடக்கிறாங்க பாருங்க. அவன் எங்கே போனாலும் விடுதலை அடைய மாட்டாங்க. இயேசுவை தேடி அவர் பாதத்தை நம்பி அவருக்கு ஒப்பு கொடுத்தா இயேசு விடுதலை ஆக்குனா மெய்யான விடுதலையை பெறுவாங்க. அல்லேலூயா. அவங்க கட்டி தான் போடுவாங்க. அவங்க வேற ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே சாப்பாடு கிடைக்கும், ஒழுங்காக இருந்தால் சாப்பாடு, இல்லைன்னா அடியும் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்படி தான் இன்றைக்கி உலகத்தினுடைய கட்டு யாருமே விடுவிக்க முடியாது. மார்க் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த மனுஷனை யாருமே விடுவிக்க முடியலை. யாராலையும் என்ன செய்ய முடியலையா? 5:4 வாசித்து பாருங்கள். ஒருவனாலே அவன் அடக்க முடியலையா? அல்லேலூயா. யாரும் அடக்க முடியாத பிசாசின் கிரியைகளை இயேசு அதட்டி அழிக்க வல்லமை உள்ள தேவன். இயேசு அடக்க வல்லமை உள்ள தேவன். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவதரித்தார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் தேவ பிள்ளையே. ஆதலால் தான் உங்கள் கட்டுகள் எதுவா இருந்தாலும், பிசாசுக கிரியைகளையே ஆண்டவர் அழிக்க வல்லவர்னா உனக்கு மந்திரத்தை அழிக்க முடியாதா? பிலிசூனியத்தை அழிக்க முடியாதா? செய்வினை கட்ட அழிக்க முடியாதா? 2 சங்கிலிய அந்த கட்டை உடைக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன் உனக்கு இருக்கிற சின்ன அந்த கட்டை உடைக்க முடியாதா? நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு உனக்கு விரோதமாக இருக்கிற மந்திரம் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகிறது. அந்த கட்டை இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் பிலிசூனிய கட்டுகளின் முறியடிக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்வினையின் கட்டுகளை அழித்து போட்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அப்படி செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரிய பெரிய காரியத்தை செய்கிற தேவன். அல்லேலூயா. சாதாரண தேவனை தேடி நீ ஓடி வரல, நம்முடைய அப்பா ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 13வது அதிகாரம், அங்கு ஒரு கட்டு, அருமையான பிள்ளையே, ஒரு மகளை பெரும்பாடு, அப்படியே அந்த சகோதரியினுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது பாருங்கள். அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். லூக்கா 13வது அதிகாரம். அதுல வாசிக்கும் போது 18 வருஷமாய் கட்டியிருந்த, அதுல 11வது வசனத்திலிருந்து படிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. பாத்தீங்களா, அந்த சகோதரி என்னன்னா பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. எத்தனை வருஷம்? 18 வருடம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஆவி கட்டப்பட்டிருந்துச்சு. வாசிங்க. ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, கவனிங்க, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். அல்லேலூயா.
இப்ப 16வது வசனத்தை படிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை. எத்தனை வருஷம்? 18 வருஷம். எத்தனை வருஷம் கட்டு? 18 வருடம் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தின்னா யாரு? இவன் ஆண்டவரை தேடிய பிள்ளைதான், செபத்துக்கு ஓடிய பிள்ளைதான். அல்லேலூயா சொல்லுவோம்மா. ஆராதனைக்கு ஓடுகிற மகள் தான். ஆனால் ஏதோ ஒரு கட்டு இன்னைக்கு இயேசு அந்த கட்டை உடைத்து உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் முழங்கால் படியிட்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். தேவ ஜனமே, ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். அவருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கே உனக்கு விடுதலை உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் உன் நுகத்தை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கட்டுகளை நான் அறுக்க போகிறேன். அல்லேலூயா. என்ன நுகமா இருக்கட்டே, இயேசுவின் நாமத்தில் முறியடிக்க முடியாத ஒரு நுகம் இல்லை. இந்த உலகத்தின் நுகங்களை முறியடித்து தேவனுக்குரிய நுகம், அந்த நுகம் உனக்கு லகுவா இருக்கும். இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லதென்று சொன்னபடி உனக்கு மெய்யான ஒரு சுமையை ஆண்டவர் இந்த உலகத்தில் தந்து தேவனுக்காக வாழுகிறதா பாரமாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு போகிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் என்னென்ன கட்டு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சூழ்ந்து இருக்கிறதோ அந்தந்த கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறுந்து போகட்டும். 18 வருடமாய் கட்டப்பட்டிருந்த அந்த கட்டை இமைப்பொழுது அறுத்து அற்புதம் செய்த அந்த வல்ல கரம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். தொட்டு சுகம் அளிப்பீராக, விடுதலை அருளுவீராக, ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக, சாபங்கள் அழியட்டும். தொடர்ந்தும் பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு விடுதலையோடு வாழ என் தேவன் கிருபை செய்வீராக. ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நுகங்களை மாற்றி விட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் விசுவாசிங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் கட்டுகளை நீங்க அறுத்துட்டீங்க ஆண்டவரே. என் கட்டு மாறி விட்டது. என்னை கட்டி இருந்த அந்த கட்டு இயேசுவின் நாமத்தில் கலந்து போயிட்டு இனி நல்லா வாயை திறந்து துதி, ஆராதி, தேவனுக்காக எழும்பு, தேவ சித்தம் செய். அப்பொழுது இன்னும் பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சத்துருவினால நீ போராடி கொண்டிருக்கிறாய். பிசாசு உன் குடும்பத்தை சபைக்கு வந்தோம். உன்னை கட்டி வைத்திருக்கிற ஒரு குடும்பமா வைத்திருக்கிறான். அநேக ஆண்டுகள் ஆயிற்று. இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், உன் கட்டை நான் அறுக்கிறேன். உன் கட்டு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுகிறது. விசுவாசித்து கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற யாரானாலும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டு உன்னை பாதிக்கப்பட வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நுகம் உன்னை சுமையை போல மாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது. விசுவாசித்து கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதத்தை செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய ஆண்டுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.